ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 5/12/1983. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சங்கம யுகம், தந்தை குழந்தைகளின் சந்திப்பிற்கான யுகம். இன்று அனைவரும் மேளாவை கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்துட்டீங்க. இதுவே தந்தை மற்றும் குழந்தைகளின் இனிமையான சந்திப்பதற்கான மேளா. இந்த சந்திப்பு மேளாவுக்காக அநேக ஆத்மாக்கள் அநேக விதமாக முயற்சி செய்தும் முடிவற்றது, அசம்பவம் மற்றும் கடினம் அப்படின்னு சொல்லி காத்திருப்பதிலேயே இருந்துட்டாங்க. எப்பொழுதாவது நடந்துவிடும் அப்படிங்கிற இதே நம்பிக்கையில இருந்து வந்தாங்க. மேலும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்நிய ஆத்மாக்களும் இருக்கிறாங்க. அவங்க எப்பொழுது நடக்கும், எப்பொழுது வருவார், எப்பொழுது சந்திப்பார், அப்படி அந்த மாதிரி பிரிந்திருப்பதனுடைய பாடலை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அனைவருமே எப்போ அப்படின்னு சொல்றவங்க. மேலும் நீங்கள் அனைவரும் இப்பொழுது அப்படின்னு சொல்றவங்க. அவங்க பிரிஞ்சு இருக்கிறவங்க. மேலும் நீங்கள் சகஜ யோகிகள், ஒரு நொடியில சந்திப்பை அனுபவம் செய்யறவங்க. இப்போ கூட யாராவது உங்களிடம் தந்தையோடு எப்போ சந்திப்பது, மேலும் எவ்வளவு நேரத்துல நடக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? தந்தையை சந்திப்பது குழந்தைகளை பொறுத்தளவுல ஒரு பொழுதும் கடினமாக இருக்க முடியாது அப்படின்னு ஊக்கம் உற்சாகத்தோடு சொல்வீங்க. சகஜமான மற்றும் நிரந்தரமான சந்திப்பு, சங்கம யுகம் இருப்பதே தந்தை மற்றும் குழந்தைகளினுடைய சந்திப்பிற்கான யுகம். நிரந்தரமா சந்திப்பதில் இருக்கீங்க இல்லையா? இருப்பதே விழா, அதாவது சந்திப்பு. ஆகினால மிகவும் பெருமிதத்தோடு சந்திக்கணும் நீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாங்களும் எப்பொழுதுமே அவரோடு, அதாவது தந்தையோடு சாப்பிடுறோம், அருந்துறோம், நடக்கிறோம், விளையாடுறோம், மேலும் அவருடன் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு மிகுந்த பெருமிதத்தோடு சொல்வீங்க. அந்த அளவு பெருமிதம் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அவங்க பரமாத்மா தந்தையோடு அன்பு எப்படி ஏற்படுது, மனம் எப்படி ஈடுபடுது அப்படின்னு கேட்குறாங்க. மேலும் உங்களுடைய இதயத்திலிருந்து மனம் எப்படி ஈடுபடுது அப்படிங்கிறது ஒரு புறம். ஆனால் மனதே அவருடையதாக ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் வெளியாகுது. உங்களுடைய மனமா என்ன, அதை எப்படி ஈடுபடுத்துவது என்பதற்கு மனதை தந்தையிடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யாருடையதாக ஆச்சு? அது தந்தையினுடையதா அல்லது உங்களுடையதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எப்போ மனதே தந்தையினுடையது அப்படின்னா பிறகு எப்படி ஈடுபடுத்துவதுங்கிற கேள்வியே எழ முடியாது இல்லையா? எப்படி அன்பு செய்வது அப்படிங்கிற இந்த கேள்வியும் எழ முடியாது. ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே அன்புல மூழ்கியே இருக்கிறோம். அன்பு சொரூபமாக ஆயிட்டோம். மாஸ்டர் அன்பு கடலாக ஆயிட்டோம் என்றால் அன்பு செய்ய வேண்டியதாக இருக்காது. அன்பினுடைய சொரூபம் ஆயிட்டோம். முழு நாளும் என்ன அனுபவம் செய்றீங்க? அன்பினுடைய அலைகள் இயல்பாகவே அடித்து கொண்டு இருக்குது தான் இல்லையா? எந்த அளவு ஞான சூரியனுடைய கிரணங்கள் மற்றும் ஒளி விழுதோ அந்த அளவு அன்பினுடைய அலைகள் கொந்தளிக்குது. அமிர்த வேளையில ஞான சூரியனுடைய ஞான முரளி என்ன காரியம் செய்து அதிகமாக அலைகள் வீசுதான் இல்லையா? நீங்கள் அனைவருமே எப்படி ஞானத்தினுடைய அலைகள், அன்பினுடைய அலைகள், சுகத்தினுடைய அலைகள், சாந்தி மற்றும் சக்தியினுடைய அலைகள் வீசுது என்பதனுடைய அனுபவிகள் தான் இல்லையா? மேலும் அதே அலைகள்ல மூழ்கிடுறீங்க. இந்த ஆன்மீக ஆஸ்தியின் பிராப்தியை அடைஞ்சிட்டீங்க தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்கிறார். இதுதான் பிராமண வாழ்க்கை. அலைகள்ல மூழ்கி மூழ்கி கடலுக்கு சமமானவராக ஆகிட்டீங்க. அந்த மாதிரி சந்திப்பை செஞ்சுட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அல்ல இப்போ செய்வதற்கு வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பிராமணனாகி ஒருவேளை கடல்ல மூழ்கி அனுபவம் செய்யல அப்படின்னா பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமாக என்ன இருந்துச்சுன்னு கேட்கிறார். இந்த விசேஷத்தான் ஆஸ்தியினுடைய பிராப்தி அப்படின்னு சொல்றது. பிராமணனாகி ஒருவேளை கடல்ல மூழ்கி அனுபவம் செய்யல அப்படின்னா பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷம் என்ன இருந்துச்சுன்னு கேட்கிறாங்க. இந்த விசேஷத்தை தான் ஆஸ்தியினுடைய பிராப்தின்னு சொல்றது. முழு உலகத்தினுடைய பிராமணர்கள் இதே ஆன்மீக பிராப்தியினுடைய அனுபவத்திற்கான சாதக பறவைகள். இப்பொழுது கூட அனைத்து சாதக பறவைகள் குழந்தைகள் பாப்தாதாவின் எதிரில் இருக்கிறாங்க. பாப்தாதாவின் முன்பு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஹால் இருக்குது.
இந்த ஹாலிலும் அனைவருமே வர முடியாது. அனைத்து குழந்தைகளும் தொலைநோக்கு கண்ணாடி வச்சுட்டு அமர்ந்திருக்கிறாங்க. ஸ்தூலமாகவும் தூரத்து காட்சியை எதிரில் பார்ப்பதனுடைய அனுபவத்தில் குழந்தைகளினுடைய சகஜ சிரேஷ்ட அனைத்து பிராப்திகளை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எல்லோருமே இந்த அளவு மகிழ்ச்சி அடையிறீங்களா, அல்லது சில நேரம் மகிழ்ச்சியாகவும் சில நேரம் மாயாவினுடைய கவர்ச்சியில் இருப்பவராகவும் ஆகிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். மாயாவினுடைய 2 விதமான எண்ணங்களின் குழப்பத்தில் இருக்கவில்லை தானே அப்படின்னு கேட்குறார். 2 விதமான எண்ணங்களினுடைய குழப்பம் புதைக்குழியாக ஆக்கிடும். இப்பொழுதோ புதைக்குழியிலிருந்து விடுபட்டு இதய சிம்மாசனதார ஆயிட்டீங்க. யோசிச்சு பாருங்க, எங்கே புதைக்குழி, மேலும் எங்கே இதய சிம்மாசனம்? உங்களுக்கு எது விருப்பம்? கதறுவதா அல்லது ஆசனத்தில் ஏறி அமருவதா? விருப்பமும் ஆசனம்தான். இருந்தும் புதைக்குழியினுடைய பக்கம் ஏன் சென்று விடுறீங்கன்னு கேட்குறாங்க. புதைக்குழியினுடைய அருகில் செல்வதனால தூரத்திலிருந்தே புதைக்குழி தன் பக்கம் இழுத்துடுது. நான் புதிய குழந்தை என்று புரிந்து கொண்டு வந்திருக்கீங்களா, அல்லது நான் ஒவ்வொரு கல்பத்தினுடைய அதிகாரின்னு புரிஞ்சு வந்திருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. புதியவர்கள் வந்திருக்கீங்கள் தான் இல்லையா? அறிமுகத்துக்காக புதியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் தெரிந்து கொள்வதிலோ புதியவர்கள் இல்லை இல்லையா? புதியவராக தெரிந்து கொள்வதற்காக வரவில்லை இல்லையா? தெரிந்து கொள்வது என்ற 3வது கண் கிடைத்து விட்டதா, அல்லது இப்பொழுது அதை அடைவதற்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அனைத்து வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பிராமண ஜென்மம் அப்படிங்கிற பரிசு பிறந்த நாளில் கிடைச்சிருக்குது. பிராமண ஜென்மங்கிற பரிசு பிறந்த நாளில் வந்திருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைச்சிருக்குது. அல்லது இங்கு பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பிறந்த நாள் பரிசாக தந்தை கிட்ட இருந்து 3வது கண் கிடைச்சிருக்குது. தந்தையை தெரிந்து கொள்வதற்கான கண் கிடைச்சிருக்குது. ஜென்மம் எடுத்த உடனே, கண் கிடைத்த உடனே உங்கள் அனைவரினுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை வெளியாச்சு? பாபா. தெரிஞ்சு கொண்டீங்க இல்லையா? அதனால் தானே பாபா அப்படின்னு சொன்னீங்க. அனைவருமே பிறந்த நாள் பரிசு கிடைச்சிருக்குதா, அல்லது யாருக்காவது இன்னும் கிடைக்கலையான்னு கேட்குறாங்க. அனைவருக்கும் கிடைச்சிருக்குதான் இல்லையா? பரிசு எப்பொழுதும் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டியது. பாப்தாதாவுக்கும் அனைத்து குழந்தைகளும் ஒருவர் இன்னொருவரை விட பிரியமானவர்கள். நல்லது. அந்த மாதிரி அனைத்து அதிகாரி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் கடலின் விதவிதமான அலைகளில் மிதக்கக்கூடிய அனுபவம் நிறைந்த குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு, எப்பொழுதும் சந்திப்பு மேளாவை கொண்டாடக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, கூடவே பாரதம் மற்றும் வெளிநாட்டின் தொலைநோக்கி கண்ணாடி வைத்திருக்கும் குழந்தைகளுக்கு, உலகின் அறியாத குழந்தைகளுக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை வழங்குறாங்க. அனைத்து ஆத்மாக்களுக்கு அன்புக்கு ஏற்றாற் போல அன்பு நிறைய அன்பு நினைவுகள் மற்றும் வாரிசுகளுக்கு நமஸ்காரம் சொல்றாங்க பாபா. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அடுத்ததாக பிரகாஷ்மணி தாதிஜி அவர்களோடு பாப்தாதா சந்திப்பு நடத்துகிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, தந்தையின் உடன் கூடவே இருக்கும் கலர் என்ற பிரபாவம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு. தந்தையின் உடன் கூடவே இருக்கும் கலருங்கிற பிரபாவம் ஏற்பட்டுடுச்சா அப்படின்னு. தந்தைக்கு சமமானவராக ஆகிட்டீங்க. உங்களில் எப்பொழுதும் என்ன தென்படுது? தந்தை தென்படுறாங்க. ஆகையினால அவருடைய பிரபாவம் ஏற்பட்டுடுச்சு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. யார் உங்களை பார்த்தாலும் அவருக்கு தந்தையினுடைய நினைவு வருது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அவருடைய அன்பில் மூழ்கி இருக்கீங்க. மூழ்கி இருக்கும் நீங்கள் சமமானவராக ஆகிட்டீங்க. ஆகையினால விசேஷ அன்பு மற்றும் சகயோகத்தினுடைய குடைநிழல் இருக்குது. உங்களுக்கு சிறப்பான பங்கு இருக்குது. மேலும் உங்களுக்கான பிரத்யேகமான குடைநிழல் வதனத்தில் உருவாக்கப்பட்டிருக்குது. ஆகவே தான் எப்பொழுதும் லேசாக இருக்கீங்க. எப்பொழுதாவது சுமை அனுபவம் ஆகுதா? எப்பொழுதும் குடைநிழலின் உள்ளே இருக்கீங்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. மிக நன்றாக நடந்து கொண்டு இருக்கீங்க. இதை பார்த்து பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு. பாப்தாதா கேட்குறாங்க, முழு உலகத்தில் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள், இந்த நினைவு உங்களுக்கு எப்பொழுதும் இருக்குதா அப்படின்னு. விசேஷ ஆத்மாக்கள் ஒரு நொடி கூட, ஒரு எண்ணம், ஒரு வார்த்தை கூட சாதாரணமானதாக செய்ய முடியாது. அந்த மாதிரி இந்த நினைவு தான் எப்பொழுதும் சக்திசாலியாக ஆக்கக்கூடியது. சக்திசாலியான ஆத்மாக்கள், விசேஷ ஆத்மாக்கள் அப்படிங்கிற இந்த போதை மற்றும் குஷி எப்பொழுதும் இருக்கட்டும்.
சக்திசாலியானவர் என்றால் வீணானதை அழிப்பவர். எப்படி சூரியன் இருளையும் அசுத்தத்தையும் அழிச்சிடுது, அதே மாதிரி சக்திசாலியான ஆத்மாக்கள் வீணானதை அழிச்சிடுறாங்க. வீணானதனுடைய கணக்கு முடிஞ்சது. சிரேஷ்ட எண்ணம், சிரேஷ்ட காரியம், சிரேஷ்ட வார்த்தைகள், தொடர்பு மற்றும் உறவின் கணக்கு எப்பொழுதும் அதிகரித்து கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி அனுபவம் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நாங்கள் தான் சக்திசாலியான ஆத்மாக்கள் அப்படிங்கிற இந்த நினைவு வந்த உடனேயே வீணானவே அழிஞ்சிடுது. நினைவு மறந்த நிலை ஆனது அப்படின்னா வீணானது தொடங்கிடுது. நினைவு மனநிலையை இயல்பாகவே உருவாக்குது. ஆகினால நினைவு சொரூபமாக ஆயிடுங்க. சொரூபம் என்பது ஒருபொழுதும் மறப்பதில்லை. உங்களுடைய சொரூபம் நினைவு சொரூபமாக இருப்பவரில் இருந்து சக்திசாலியான சொரூபமாகுபவர். இந்த பயிற்சி மற்றும் இதே ஈடுபாட்டில் தான் இருக்கணும், அவ்வளவுதான். இதே ஆர்வத்தில் எப்பொழுதும் மூழ்கி இருப்பது தான் வாழ்க்கை. ஒரு பொழுதும் எந்த பிரச்சனையிலும் வாயுமண்டலத்திலும் ஊக்கம் உற்சாகம் குறைவா ஆவதில்லை. எப்பொழுதுமே முன்னேறி செல்றவங்க. ஏன்னா சங்கம யுகமே ஊக்கம் உற்சாகத்தை பிராப்தி செய்விக்கும் யுகம். ஒருவேளை சங்கம யுகத்துல ஊக்கம் உற்சாகம் இருப்பதில்லை அப்படின்னா ஒரு கல்பத்திலையும் இருக்க முடியாது. இப்பொழுது இல்லை அப்படின்னா ஒரு பொழுதும் இருக்காது. பிராமண வாழ்க்கையே ஊக்கம் உற்சாகத்தினுடைய வாழ்க்கை. என்ன கிடைச்சிருக்குதோ அதை அனைவருக்கும் கொடுக்கணும். இந்த ஊக்கத்தை வழங்கணும். மேலும் உற்சாகம் எப்போதும் குஷியினுடைய அடையாளம். உற்சாகம் உள்ளவங்க எப்பொழுதும் குஷியாக இருப்பாங்க. என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிட்டேன் என்பதனுடைய உற்சாகம் இருக்குது. எப்பொழுதும் ஆடாத அசையாத நிலையில் இருக்கக்கூடிய அங்கதனுக்கு சமமான சிரேஷ்ட ஆத்மாக்கள் அப்படிங்கிற இதே போதை மற்றும் குஷியில் இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா எப்பொழுதும் ஒருவரனுடைய ரசனையில் இருக்கக்கூடிய ஒரே சீரான நிலையில் இருக்கக்கூடியவங்க உறுதியாக இருப்பாங்க. எங்கு ஒருவர் இருக்கிறாங்களோ அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருவர் இருக்கிறாங்க அப்படின்னா 2 விதமான கருத்து வந்துடுது. ஒருவர் அப்படின்னா எப்பொழுதும் விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருப்பாங்க. ஆகையினால ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் மேல் புத்தி எங்கேயும் போகக்கூடாது. எப்போ ஒருவரில் அனைத்தையும் பிராப்தி செய்ய முடியும் அப்படின்னா இன்னொரு பக்கம் ஏன் செல்லணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எவ்வளோ சகஜமான மார்க்கம் வழி கிடைச்சிருச்சு. ஒரே ஒரு புகலிடம், ஒருவரிலிருந்தே அனைத்து பிராப்திகளும் இருக்குது. வேற என்ன வேணும்? அனைத்தும் கிடைச்சிடுச்சு. தந்தையை அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், விருப்பம் என்ன இருந்ததோ அது கிடைச்சிருச்சு. அப்படின்னா இதே குஷியில் ஆடிக்கிட்டே இருங்கிறாங்க பாபா. குஷினுடைய பாடலை பாடிக்கிட்டே இருங்க. இருமையில் எந்த பிராப்தியும் இல்லை. ஆகினால ஒருவரிலிருந்து முழு உலகத்தையும் அனுபவம் செய்யுங்க. தன்னை எப்பொழுதும் கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்பவர் அப்படின்னு புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. யார் கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்பவராக இருப்பாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்குது. அதுவோ எல்லைக்குட்பட்ட பாத்திரம், உங்கள் அனைவருடையதோ எல்லைக்கு அப்பாற்பட்ட பாத்திரம். யாரோடு நான் என் பாத்திரத்தை செஞ்சிட்ருக்கிறேன், யாருடைய சகயோகி, எந்த சேவைக்கு பொறுப்பாளராக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்குது அப்படின்னா சதா மகிழ்ச்சி நிறைந்தவரா நிரம்பியவராக டபுள் லைட்டாக இருப்பாங்க. ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். என்னவா இருந்த மேலும் என்னவாக ஆயிட்டேன், ஆகா நான் மற்றும் என்னுடைய பாக்கியம் அப்படிங்கிற இந்த பாடலை பாடிக்கிட்டே இருங்க. மேலும் மற்றவர்களுக்கு பாட கற்றுக் கொடுங்க. 5000 வருடங்களுக்கான நீண்ட ரேகை போடப்பட்டுடுச்சு அப்படின்னா குஷியில நடனம் ஆடுங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அடுத்ததாக பாப்தாதா கேட்குறாங்க, நீங்கள் எப்பொழுதும் ஒரு தந்தையினுடைய நினைவில் இருக்கும் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான் இல்லையா அப்படின்னு. எப்பொழுதுமே ஒரே ரசனையில் சீராக இருக்கும் ஆத்மாவா அல்லது ஏதாவது ஒரு ரசனை தன் பக்கம் இழுத்துருதான்னு கேட்குறாங்க. வேறு பிற ரசனை எதுவும் தன் பக்கம் இழுக்கவில்லை தான் இல்லையே, இல்லையா? உங்கள் அனைவருக்குமே ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒருவரில் அனைத்தும் நிரம்பி இருக்குது. எப்பொழுது இருப்பதே ஒருவர், வேறு யாரும் இல்லை அப்படின்னா எங்கே போவீங்க? ஏதோ மாமா, சித்தப்பா, பெரியப்பாவோ இல்லை தான் இல்லையா? நீங்கள் அனைவரும் என்ன உறுதிமொழி எடுத்திருக்கீங்க? எங்களுக்கு அனைத்துமே நீங்கள் தான் அப்படிங்கிற உறுதிமொழி செஞ்சுருக்கீங்க. குமாரிகள், உறுதியான உறுதிமொழி செஞ்சுருக்கீங்களா? உறுதியான உறுதிமொழி செஞ்சீங்க, மேலும் வரமாலை கழுத்தில் விழுந்தது. உறுதிமொழி செஞ்சீங்க, மேலும் வரன் கிடைச்சார். வரனும் கிடைச்சது, மேலும் வீடும் கிடைச்சது. அப்படி வரன் மற்றும் வீடு கிடைச்சிருச்சு. குமாரிகளுக்காக பெற்றோர் என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு கேட்குறாங்க பாபா. வரனும் வீடும் நல்லதாக அமையணும்,
உங்களுக்கும் அந்த மாதிரி வரன் கிடைச்சிட்டார். அவருடைய மகிமையை முழு உலகமும் பாடுது. வீடும் அப்படி கிடைச்சிருக்குது. அங்கே இல்லை அப்படிங்கிற பொருளே இல்லை. ஆகையினால உறுதியான வரமாலையை அணிஞ்சிருக்கீங்களா? அந்த மாதிரி குமாரிகளை தான் விவேகம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா. பொதுவாக குமாரிகளே விவேகம் நிறைந்தவர்கள் தான். குமாரிகளை பார்த்து பாப்தாதாவுக்கு குஷி வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா தப்பித்து கொண்டாங்க. யாராவது கீழே விழுவதிலிருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா குஷி ஏற்படும் இல்லையா? மாதர்கள் யார் விழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்காக விழுந்தவர்களை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குமாரிகளை பொறுத்தவரை விழுவதிலிருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆகினால நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க. மாதர்களுக்கு அவர்களுக்கென்று அதிர்ஷ்டம் இருக்குது, குமாரிகளுக்கு அவர்களுக்கு என்று அதிர்ஷ்டம் இருக்குது. மாதர்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன்னா அவங்க கோபாலின் மாதாக்கள், பசுக்கள். அடுத்ததாக பாப்தாதா கேட்குறாங்க, எப்பொழுதும் மாயாவை வென்றவர்களாக இருக்கீங்களா அப்படி? யார் மாயாவை வென்றவராக இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் உலகத்துக்கு நன்மை செய்வன் அப்படிங்கிற போதை அவசியம் இருக்கும். பாபா கேட்குறாங்க, அந்த மாதிரி போதை உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை அப்படின்னா உலகின் சேவை. நான் எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானனுடைய குழந்தைகள் அப்படிங்கிற இந்த நினைவு எப்பொழுதுமே இருக்கணும். என்னவாக மாறிட்டோம், என்ன கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது நினைவில் இருக்குதா? இதே குஷியில் எப்பொழுதுமே முன்னேறி சென்று கொண்டு மட்டும் இருங்க. முன்னேறி செல்பவர்களை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க. எப்பொழுதுமே தந்தையினுடைய நினைவின் மகிழ்ச்சியிலேயே இருங்க. ஈஸ்வரிய மகிழ்ச்சி என்னவாக ஆக்கிடுது? முற்றிலும் தரையிலிருந்து ஆகாயத்தில் இருப்பவராக ஆக்கிடுது. ஆகாயம் உயர இருக்குது அப்படின்னா கீழே எப்படி வருவீங்க? ஒரு பொழுதும் புத்திங்கிற கால்கள் தரையில் இல்லை, மேலே இருக்குது. இவரைத்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறது. புத்தியினுடைய கால்கள் தரையில் இல்லை, மேலே இருக்குது. அப்படிப்பட்டவங்கள தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய உயர்ந்த குழந்தைன்னு சொல்கிறது. இதே போதை இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எப்பொழுதுமே ஆடாமல் அசையாமல் அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பி இருங்க. சற்றே மாயாவினுடைய ஆட்டம் ஏற்படுது அப்படின்னாலும் அனைத்து பொக்கிஷங்களை அனுபவம் செய்ய முடியாது. தந்தை மூலமாக எத்தனை பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்குது. அந்த பொக்கிஷங்களை எப்பொழுதுமே நிலைத்திருக்க செய்வதற்கான வழி எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருப்பது. ஆடாமல் அசையாமல் உறுதியாக இருப்பதனால எப்பொழுதுமே குஷியினுடைய அனுபவம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அழியக்கூடிய பணம், செல்வத்தின் குஷியும் இருக்குது தான் இல்லையா? அழியக்கூடிய தலைவர் பதவியினுடைய நாற்காலி கிடைச்சிருக்குது, பெயர் மரியாதை கிடைச்சிருக்குது அப்படின்னா எவ்வளோ குஷி ஏற்படுது? இது அழியாத குஷி. ஆனால் இந்த குஷியானது யார் ஆடாத அசையாதவராக இருக்கிறாரோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அனைத்து பிராமணர்களுக்கும் சுயராஜ்யம் பிராப்தி ஆயிடுச்சு. முன்பு அடிமையாக இருந்தீங்க, நான் அடிமை நான் அடிமை அப்படின்னு பாடிக்கிட்டே இருந்தீங்க. இப்போது சுயராஜ்யம் உடையவர்களாக ஆகிட்டீங்க. அடிமையிலிருந்து ராஜா ஆயிட்டீங்க. எவ்வளோ வித்தியாசம் ஏற்பட்டுடுச்சு. இரவு பகலுக்கான வித்தியாசம் தான் இல்லையா? பாபா கேட்குறாங்க. தந்தையை நினைவு செய்வது, மேலும் அடிமையிலிருந்து ராஜா ஆவது. அந்த மாதிரி ராஜ்யம் முழு கல்பத்திலும் கிடைக்கவே முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இதே சுயராஜ்யம் மூலம் விஸ்வ ராஜ்யம் கிடைக்கிது. ஆகையினால இப்போ நான் சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற இந்த போதையிலேயே எப்பொழுதும் இருங்க. பிறகு இந்த கர்ம இந்திரியங்கள் தானாகவே சிரேஷ்ட வழிப்படி நடக்கும். எப்பொழுதுமே என்ன அடைய வேண்டியதாக இருந்ததோ அதை அடைஞ்சிட்டேன். என்னவாக இருந்தேன் நான் என்னவாக ஆயிட்டேன் அப்படிங்கிற இதே குஷியில் இருங்கங்கிறாங்க பாபா. எங்கே கிடந்த மேலும் எங்கே வந்து சேர்ந்துட்டேன் நினச்சி பாருங்கங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. இல்லறத்தில் இருந்து கொண்டே ஒரு தந்தையோடு இணைந்து இருக்கக்கூடிய உடலின் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. உடலின் சம்பந்தத்திலிருந்து விடுபட்டவர் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, இல்லறத்தில் இருந்துக்கிட்டே ஒரு தந்தையோடு இணைந்திருங்க. ஒருவேளை இல்லறத்தில் தூய்மையான இல்லறத்தின் பங்கை செய்யணும் அப்படின்னா உடலின் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டவராக இருங்க. நான் கணவன், இவர் மனைவி அப்படிங்கிற அந்த உணர்வு கனவிலும் வரக்கூடாது. ஆத்மா சகோதரன், சகோதரன் என்ற ஆண் பெண் எங்கிருந்து வந்தது? ஜோடியாகவும் நீங்களும் தந்தையும் தான் இருக்கீங்க. இந்த உறவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக, சேவைக்காக இருக்குது. மற்றபடி இணைந்த ரூபத்தில் நீங்கள் மற்றும் தந்தை இருக்கீங்க. அந்த மாதிரி புரிந்து நடந்து கொண்டீர்கள் என்றால்தான் தைரியமுள்ள வெற்றியடைந்த ஆத்மா அப்படின்னு சொல்வோம் அப்படிங்கிறாங்க.
ஒருவேளை இல்லறத்தில் தூய்மையான இல்லறத்தின் பங்கை செய்யணும் அப்படின்னா உடலின் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டவராக இருங்க. நான் கணவன், இவர் மனைவிங்கிற உணர்வு கனவிலும் வரக்கூடாது. ஆத்மா சகோதரன் சகோதரன் அப்படின்னா ஆண் பெண் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க பாபா. ஜோடியாகவும் நீங்களும் தந்தையும் தான் இருக்கீங்க. இந்த உறவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக சேவைக்காக இருக்குது. மற்றபடி இணைந்த ரூபத்தில் நீங்கள் மற்றும் தந்தை. அந்த மாதிரி புரிந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் தான் தைரியமுள்ள வெற்றியடைந்த ஆத்மா அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்கிறாங்க பாபா. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதும் திருப்தியாக மற்றும் எப்பொழுதும் குஷியாக இருக்கிறவங்க தான் அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க, தீவிரமாக முயற்சி செய்கிறவங்கன்னு சொல்கிறாங்க. அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க, தீவிரமாக முயற்சி செய்கிறவங்க எப்பொழுதுமே திருப்தியாக இருப்பாங்க, எப்பொழுதுமே குஷியாக இருப்பாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.